குட்டி வணக்கம்கோ. குட்டி வணக்கம்கோ. தூங்கியாச்சா? சரி சரி, நம்ம வீடு காலி பண்ணிட்டு வேற ஊர் போறோம்ல. அது மேரி மகன சொல்றேன் 3 நாளா சொல்லிட்டு இருக்கே, சொல்லிட்டியா? மேரி மகன் என்ன சொல்ல மாமா, என்ன குட்டி வணக்கம்கோ பிரிஞ்சு போறேன்னு அது கஷ்டப்படும். நம்ம பக்கத்துல எங்கேயாவது போனா கூட அப்பப்போ குட்டி வணக்கம் கொண்டு வந்து காட்டுற மேரிமா அப்படின்னு சொல்லி சமாளிக்கலாம். இப்ப நம்ம ரொம்ப லாங்ல எல்லாம் போறோம், அப்புறம் அழுவாங்கல்ல. ரொம்ப வருத்தப்படுவாங்க, அழுவாங்க, வேதனைப்படுவாங்க. எப்படி நான் சொல்றதுன்னு தெரியல. நீ ஏன் சொல்லு மாமா, நம்ம வேற ஊருக்கு போறேன்றத. அப்படியா? ஆமா. நான் சொன்னா என்கிட்ட சண்டைக்கு வருவாங்களே. என்ன பண்றது, அப்படி எப்படி சொல்லாம இருக்க முடியுமா? நீ இப்பவே சொல்லிரு மாமா, ஊருக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீ சொல்லுவான்னு நினைச்சேன், இப்ப ஏன் தலையில கட்டி விடுறியா? மேரி மகிட்ட சொல்றதெல்லாம் இருக்கட்டும், இந்த வீடியோ பார்த்துட்டு எந்த ஊர் போறீங்கன்னு நம்ம கிட்ட கேள்வி கேட்பாங்களே, அதை எப்ப சொல்றது? அது சர்ப்ரைஸா இருக்கட்டும், கடைசியில சொல்லிக்கலாம். அப்படியா? ஆமா. பக்கத்து வீட்டு குழந்தைய வச்சிருக்கோம்னு சொன்னாங்கல்ல. இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோமீட்டர் தாண்டி போறோம். பக்கத்து வீட்டு குழந்தைய தூக்கிட்டா போவோம். அது நம்ம ஊருக்கு போனதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். மேரிமா மட்டும் தான் கஷ்டப்பட போறாங்க. ஆனா நம்ம வீடியோ பாக்குறவங்க வந்து நம்ம எங்க போனாலும் நம்ம வீடியோ பார்த்துட்டே தான் இருப்பாங்க. ஆனா நம்மள அவங்க மிஸ் பண்ண போறது இல்ல.